கிளிநொச்சியில் திடீர் வயிற்று வலி என்று அனுமதியான பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் வைத்தியசாலையின் அசமந்த போக்கே குறித்த பெண்ணின் மரணத்திற்கு காரணம் என்று உறவினர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன நடந்தது? இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கிளிநொச்சியில் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. 39 வயதுடைய பெண் ஒருவர் நேற்றைய தினம் இவ்வாறு மரணமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. திடீர் வயிற்று வலி என்று கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலே குறித்த பெண் உயிரிழந்திருக்கின்றார். அந்த நிலையில் இந்த பெண் கடந்த வாரம் கொழும்புக்கு கூட சென்றிருந்ததாகவும் அங்கும் சாதாரணமாகத்தான் அவர் இருந்தார் என்றும் இவ்வாறான சூழ்நிலையில் தான் திடீர் வயிற்று வலி ஏற்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் வைத்தியர்களின் அசமந்த போக்கால் வைத்தியசாலையின் அசமந்த போக்கால் குறித்த பெண் உயிரிழந்திருப்பதாகவும் உறவினர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இது தொடர்பான தகவல்களை சமூக வலைத்தளங்களிலே பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. பிரபாகரன் செல்வமலர் எனப்படுகின்ற 39 வயதுடைய பெண்ணை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் என்பது அப்பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறித்த பெண் வேலைக்கு சென்று வந்த ஒரு பெண் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வைத்தியசாலையின் அசம்பந்த போக்கினால் பல சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றமை தொடர்பான பல செய்திகள் வெளியாக கொண்டிருக்கின்றது. அண்மையில் கூட ஒரு செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கடந்த புத்தாண்டு தினத்தில் வவுனியா தௌசிகுளம் பகுதியில் இளைஞன் நீரில் மூழ்கிய நிலையில் அங்கிருந்தவர்களால் காப்பாற்றப்பட்டு வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகாக அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவரது சடலத்தை இங்கு வைக்க முடியாது, வவுனியா வைத்தியசாலையில் இருக்கின்ற பிரேத அறையில் குளிரூட்டி வசதி இல்லை, அதனை நீங்கள் வாகனத்தில் கொண்டு சென்று செட்டிக்குளம் வைத்தியசாலையில் வைத்துவிட்டு பின்னர் இங்கு கொண்டு வாருங்கள் என்று உயிரிழந்த இளைஞன் உறவினர்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தலையிட்டு அந்த பிரச்சனை சுமூகமாக கொண்டு வரப்பட்டது. பின்னர் வைத்தியசாலையை அந்த சடலத்தை பொறுப்பேற்றது. அது தவிர கடந்த ஒரு வாரங்களுக்கு மேலாக, அதாவது சம்பவம் நடந்த அந்த நாளிலிருந்து ஒரு வாரத்திற்கு மேலாக அங்கே அந்த பிரேதாரையில் குளிரூட்டி வேலை செய்யவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது எவ்வளவு அலட்சிய போக்கான செயற்பாடாக இருக்கின்றது. அது தவிர ஒரு காணொலி வெளியாக இருந்தது. அங்க இருக்கின்ற பிரேதாரை மோசமான நிலையில் உள்ளதாகவும் ஒரு காணொலி வெளியாக இருந்தது. ஆகவே இவ்வாறு பல பிரச்சனைகள் இந்த வைத்தியசாலையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தவிர நோயாளர்களை அலட்சியமாக கையாள்கின்றார்கள் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே இந்த வைத்தியர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது. உதாரணமாக சாவச்சேரி வைத்தியசாலை இடம்பெற்ற பிரச்சனை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் வெளியிட்டிருந்தார். அதாவது அப்போது அவர் அங்கு கடமையாற்றி கொண்டிருக்கின்ற போது அங்கிருக்கின்ற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து வைத்தியர்களுக்கு எதிராகவும் வைத்தியசாலையில் பணியாற்றுகின்றவர்களுக்கு எதிராகவும் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தது. எனவே வைத்திய துறையை சேர்ந்தவர்களே மோசமானவர்கள் என்ற அடிப்படையிலே அப்போது விமர்சிக்கப்பட்டது. ஆனால் இப்படியான நிலையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டதா அல்லது எல்லாம் சரியாக நடக்கின்றதா என்று பார்த்தால் இன்னுமே யாருமே மாறியதாக இல்லை என்பதை அவ்வப்போது நடக்கின்ற சம்பவங்கள் உணர்த்தி இருக்கிறது. பல விடயங்கள் வெளியில் கொண்டு வரப்படுகின்றது, ஆனால் பல விடயங்கள் வெளியிலே வராமல் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் தாண்டி உண்மையாகவும் நேர்மையாகவும் பணியாற்றக்கூடிய வைத்தியர்கள் ஊழியர்கள் வைத்தியசாலைகளில் இருக்கின்றார்கள் என்பது உண்மை. அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகையால் வைத்தியத்துறை என்பது மிக முக்கியமான ஒரு துறை. அதனை தொழிலாக மட்டுமே பார்க்க முடியாது, அதனை தாண்டி அதை சேவை எண்ணத்துடன் பார்க்கணும். அவ்வாறு பார்த்தால் மட்டுமே அந்த துறை அந்த புனிதத்துடன் இருக்கும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்கள், டிக்டாக் நண்பர்கள் அவர்களுக்கும் இன்றைக்கு என்னுடைய அண்ணாட மகன் நேற்று இறந்தது. அந்த வவுனியா தவசிகுளம் ஸ்விம்மிங் பூலில் இறந்தது. டெத் ஆகி இன்றைக்கு செட்டிக்குளத்துக்கு கொண்டு போய் கூலர், அதாவது வவுனியா ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அதாவது வவுனியா டிஸ்ட்ரிக்ட்னா எங்களோட மாவட்டத்திலே பெரிய ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்னால் இதை ஒன்று தான் இருக்குது. இந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் பிரேத அறைக்கு கூலர் இல்லைன்று இங்கே பாருங்க பழுதாக போய் இருக்குது. கிட்டத்தட்ட 39 பொடி இதுக்குள்ளே இருக்குது. 39 2 கூலர் பழுதாக போய் இருக்குது. 2 கூலர் பழுது பாருங்கள். ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்லாம் இது திரவேட்டில் ஜென்ரல், இதுக்குள்ளே பாருங்கள் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில். இது என்ன இது ஒரு ஏழைகள், எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பொடி இது. இவ்வளோ 39 பிள்ளைகள் இருக்குதான், சின்ன பிள்ளைகள், பச்சை பிள்ளைகள். இதுக்குள்ளே என்னுடைய மகனும் இருக்கிறான், அண்ணாவின் மகன்.
அவனும் இருக்கிறான். இதை விட 4 பொடி இருக்குது இன்றைக்கு வரைக்கும். இன்னும் வரை நேற்று செத்தது, இன்றைக்கு வரைக்கும் இல்லை. பாருங்கள், இது ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். இது எல்லாத்துக்கும் கவனத்தை கொண்டு போய் இது அரசாங்கத்திலேருந்து வார காசு எங்கே, அதாவது கவர்மெண்டால் கொடுக்குற காசு எங்கே போகுது? இந்த 2 கூலரும் இல்லைன்னா எத்தனை பொடி இருக்குது? ஒரு கூலரில் 6 பொடி வைக்கலாமா? ஒரு கூலரில் 6 பொடி வைக்கலாம். இங்கே பாருங்க, 3 இதில் 2 பொடி வைக்கலாம், 6 பொடி வைக்கலாம். சரியா? ஆனால் இன்றைக்கு இப்படி ஒரு கூலர் பழுதாகவே இருக்குது. இன்னும் திருத்திருக்கு. இது கிட்டத்தட்ட 15-20 நாளாக இருக்குது திருத்தாமல். அப்போ இங்கே இருக்கிற எவ்வளோ பேர் பிரச்சனை, செட்டிக்குளம் மாங்குளத்துக்கு தான் கொண்டு போகிறாங்க. இங்கே டெத்தான ஆக்களை அவள் கொண்டு போகிற ஒரு நாளைக்கு, இன்றைக்கு செத்தா நாளைக்குத்தான் கைக்கு போகுது, உறவினர் கைக்கு போகுது. இதுக்கு என்ன செய்கிறது? இது யார் ஆட்சி? அனுரசர் ஆட்சி. இது இப்படி ஒரு வவுனியல் சம்பவம் நடக்குதுன்னு இதுக்கு கேட்குறக்கு யாரும் இல்லையா? எம்பிமார் எங்கே இருக்காங்க? அமைச்சர்மார் எங்கே இருக்கிறாங்க? சுகாதார அமைச்சர் எங்கே இருக்கிறாங்க? என்ன செய்கிறாங்க? தயவுசெய்து கவனத்தை கொண்டு வாங்க. சுகாதார அமைச்சர் கவனத்தை கொண்டு வாங்க, அரசாங்கத்திற்கு கவனத்தை கொண்டு வாங்க. இது இன்றைக்கு எனக்கு நடந்தது, இது என் அண்ணாவின் மகனுக்கு நடந்தது. நாளைக்கு உங்கள் குடும்பத்துக்கு நடக்கும். முடியும் வரை இதை ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்கள், டிக்டாக் நண்பர்கள் அவர்களுக்கும். இன்றைக்கி என்னுடைய அண்ணாட மகன் நேற்று இறந்தது. அந்த வவுனியா தவசிக்குளம் ஸ்விம்மிங் பூலில் இறந்தது. டெத்தாகி இன்றைக்கி செட்டிக்குளத்துக்கு கொண்டு போய் கூலர், அதாவது வவுனியா ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அதாவது வவுனியா டிஸ்ட்ரிக்ட்னால் எங்கள் மாவட்டத்திலே பெரிய ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்னால் இதை ஒன்று தான் இருக்குது. இந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் பிரேத அறைக்கு கூலர் இல்லைன்று இங்கே பாருங்கள் பழுதாக போய் இருக்குது. கிட்டத்தட்ட 39 பொடி இதுக்குள்ளே இருக்குது. 39 2 கூலர் பழுதாக போய் இருக்குது. 2 கூலர் பழுது. பாருங்கள், ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்லாம் இது திரவேட்டில் ஜென்ரல். இதுக்குள்ளே பாருங்கள், ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இது என்ன, இது ஒரு ஏழைகள், எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பொடி. இது இவ்வளோ 39 பிள்ளைகள் இருக்குதான், சின்ன பிள்ளைகள், பச்சை பிள்ளைகள். இதுக்குள்ள என்னுடைய மகனும் இருக்கிறான், அண்ணாவின் மகன் அவனும் இருக்கிறான். இதை விட 4 பொடி இருக்குது இன்றைக்கு வரைக்கும். இன்னும் வரை நேற்று செத்தது, இன்றைக்கு வரைக்கும் இல்லை. பாருங்கள், இது ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். இது எல்லாத்துக்கும் கவனத்தை கொண்டு போய் இது அரசாங்கத்திலேருந்து வார காசு எங்கே, அதாவது கவர்மெண்டால் கொடுக்குற காசு எங்கே போகுது? இந்த 2 கூலரும் இல்லைன்னா எத்தனை பொடி இருக்குது? ஒரு கூலரில் 6 பொடி வைக்கலாமா? ஒரு கூலரில் 6 பொடி வைக்கலாம். இங்கே பாருங்க, 3 இதில் 2 பொடி வைக்கலாம், 6 பொடி வைக்கலாம். சரியா? ஆனால் இன்றைக்கு இப்படி ஒரு கூலர் பழுதாகவே இருக்குது. இன்னும் திருத்திருக்கு. இது கிட்டத்தட்ட 15-20 நாளாக இருக்குது திருத்தாமல். அப்போ இங்கே இருக்கிற எவ்வளோ பேர் பிரச்சனை, செட்டிக்குளம் மாங்குளத்துக்கு தான் கொண்டு போகிறாங்க. இங்கே டெத்தான ஆக்களை அவள் கொண்டு போகிற ஒரு நாளைக்கு